தம்பி சொன்ன கருத்து தான் அதை வழிமொழிகிறேன். ஏன்னா எத்தனையோ ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 ரூபாய்க்கிட்ட இட்லி யார் கொடுக்குறாங்க? அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து இப்போ சொல்கிறோம், விஜய்க்கு வந்து ஆதரவானவங்க கிடையாது, இதான் வரவேற்கிறோம். நல்லது யார் செஞ்சாலும் வரவேற்போம். எப்படி பார்க்குறீங்க விஜய்க்கு ஆதரவானக்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி விஜய் பண்ணுறான்னு நினைக்கிறேன்? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குறாரு. இப்போ தலைவா படம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜெயலலிதா கேட்காம ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ அவர் நினைச்சு அவர் முதலமைச்சர். இதை தளபதி உணவகம் கூட மாற்றிட்டு பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை? அது அவரோட பெருந்தன்மை காட்டுது. அது வந்து அவரோட பெருந்தன்மை காட்டுது. நீங்கள் இப்போ திமுக ஆட்சியில் கூட இதை புதுப்பிங்கன்னு சொல்லல, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் என்ன போட்டுருக்காங்க ஒரே வாரத்தில் பதில் சொல்லிட்டேன். அவரோட பெருந்தன்மை காட்டுது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருந்தா தளபதி உணவகம் மாற்றிருக்கலாம். இல்லை அவரோட கழகத்தின் பெயரில் கூட உணவகத்தை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து இருந்த உணவகத்தின் பெயரை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில். நாங்கள் வந்து கண்டிப்பாக வரவேற்கிறோம். கண்டிப்பாக. நீங்கள் யார் ரசிகர் விடுது? நாங்கள் வந்து ரசிகர் வந்து தல ரசிகர் தான். சரி, இருந்தாலும் வரவேற்கிறோம். வரவேற்கிறோம்.